வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிடுகிறார். வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிடுகிறார். வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலை, முண்டக்கை, மேம்பாடி உள்ளிட்ட இடங்களில் 3வது நாளாக மீட்புப் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மழையின் தாக்கம் இன்று சற்று குறைந்திருக்கும் நிலையில் முப்படையினரும் பேரிடர் மீட்புப் படை குழுவினரும் தீவிர மீட்புப் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிடுகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்க கேட்கலாம். விஜயசுந்தரம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்துல மிகப்பெரிய அளவுல சூரல்மலை பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அப்பகுதியில் ஹெலிகாப்டர் மூலமாக அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலச்சரிவு பாதிப்புல தற்போது வரை உயிரிழப்புகளின் எண்ணிக்கையானது 270 கடந்துள்ள நிலையில இன்னும் 200க்கும் மேற்பட்ட நபர்களை காணவில்லை என தகவல் வெளியிட்டிருக்கு. மேலும் மீட்கப்பட்ட உடல்கள்ல மேப்பாடி அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனைக்கு 129 உடல்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அதுல ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 119 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறிப்பாக 9 பேரின் உடல்களின் பாகங்கள் மற்றும் சிதைந்த நிலையில கிடைத்துள்ளதாக பிரேத பரிசோதனை செய்யப்படக்கூடிய அந்த மருத்துவமனை மூலமாக தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்கு புலம்பெயர்ந்த தமிழர்களும் தேயிலை தோட்டத்துல பணி செய்ய வந்த நிலையில அவர்களும் பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்களுடைய உறவினர்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது அந்த சூரல்மலை, முண்டக்கை அந்த பகுதியில கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தற்போது அந்த பகுதியில் ஹெலிகாப்டர் மூலமாக பாதிப்படைந்த பகுதியில் பார்வையிட்டு வந்துட்டு இருக்காரு. கடந்த 2 நாட்களாகவே மேப்பாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அதாவது பாதிக்கப்பட்ட உறவினர்கள் தமிழகத்துல, அதாவது குறிப்பாக பார்த்தோம்னா தமிழகத்தில இருந்து நீலகிரி மாவட்டம், கூடலூர், கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியிலிருந்து அதிக அளவான உறவினர்கள் தங்களுடைய உறவினர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்களா, மேலும் வேறு ஏதேனும் உயர் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதா என அடையாளம் காண்பதற்காக காத்து இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில நிலச்சரிவுல பலரது உடல்கள் இன்னும் கிடைக்காத நிலையில சம்பவம் நடைபெற்ற இடமான சூரல்மலை பகுதியில் தற்போது கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் ஹெலிகாப்டர் மூலம் அப்பகுதியை பார்வையிட்டு வந்துட்டு இருக்காரு.